ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியோட பேரு, அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இது எந்த இடத்துல இருக்கு, நம்மகிட்ட எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த ஊருக்குலாம் அனுப்புறோம், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தரீங்களா? என் பேர் முருகேசன், அத்திட்டானூர் பிரவீன் ஃபுட் ப்ராடக்ட்ஸு எங்கள் கம்பெனி பேர். எங்ககிட்ட ஒரு 10 வகையான ஊறுகாய் இருக்குது. அதில் மாங்காய் தொக்கு, லெமனு, ஆம்லா, சிட்ரானு, கார்லிக்கு, மிக்சடு, எல்லா வகை பொருளும் எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போது எந்தெந்த ஊருக்கெல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்புகிறீங்க? இப்போ இப்படி மெட்ராஸ் போகுது, பெங்களூர் போகுது, லோக்கல் கம்மியாக லோக்கல் போகுது. ஓகே. என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்ச் வரை இருக்குண்ணா? ரேட்டெல்லாம் கொஞ்சம் 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 கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறோங்க நாங்கள். ஓகே. இதெல்லாம் ரேட்டெல்லாம் இப்போ மார்ஜின்லாம் வைக்கிறதில்ல. சரிங்க. இதுதான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் மார்ஜின் வச்சு கொடுக்குறோங்க. சரிங்க சரி. மார்க்கெட்லேருந்து மாங்காய் வாங்கிட்டு வந்து வாஷிங் மிஷினில் கழுவி மறுபடியும் அது ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி லேடிஸ் கிட்ட கொடுத்து கட் பண்ணி மிஷினில் போட்டு மறுபடியும் நாங்கள் உப்பு சால்ட்டெல்லாம் போட்டு அது மிக்ஸ் பண்ணி வச்சிருவோங்க. ஓகே. 20 days ஆன் பின்னாடி எடுத்து மறுபடியும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே. இங்கே வந்து நிறைய ஊறுகாய் பாக்கெட்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கேருந்து பண்ணுறதா இல்லையா? ஆமாம் ஆமாம். சார் எவ்வளோ நாள் நான் இதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம்? இது 1 year, 12 month. ஓகே. என்ன மாங்காய் ஆக்சுவலாக இதெல்லாம்? எல்லாம் நாட்டு எல்லாமே அக்கம் இந்த பக்கத்து ஊர்லேருந்து விளையிற மாங்காய் வெரைட்டி தான். ஓகேங்க. இது 200 கிராம் பாட்டில் சார். ஆம்லா சார். இது 50 rupees சார் ப்ரைஸ். இது மேங்கோ தொக்கு சார். ஓகே. 200 கிராம். இது மேங்கோ தொக்குல மேங்கோ சார். இது வந்து இது 50 rupees தான் சார். இது ஓகே. இது மேங்கோ சார். மேங்கோலையும் 200 கிராம் தான். 50 rupees தான் சார். இது 50 rupees. ஆமாம். சரிங்க. இது மிக்சடு சார். 400 சார். இது 400 மிக்சடு 40 rupees சார். இது இதில் என்னென்னலாம் மிக்ஸ் ஆகிருக்கு? இதில் மேங்கோ, கேரட்டு, லெமனு, ஜிஞ்சரு, பூண்டு சார். சரிங்க சரிங்க. இது கிரீன் சில்லி முன்னே சொல்லுங்க. ஓகே. சரிங்க. அடுத்து பார்க்கலாம். இது பூண்டு சார். இது பூண்டுக்கு வந்து 25 rupees சார். இது பூண்டுக்கு வந்து கார்லிக்கு, அதுக்கு கார்லிக் சார் 25 rupees ப்ரைஸ் இருக்கு. சரிங்க. லைம் சார். இது 20 rupees சார். லைமுக்கு லைம் 200 கிராம். சரிங்க. இது 1 kg மேங்கோ சார். 1 kg 3 rupees. சரிங்க. 1 kg. சரிங்க. ஓகே. 5 kg சார். 225. 225 சார். 225. 25 5 kg மேங்கோ. இப்போ வண்டி வெளியே நிற்குது ஆக்சுவலாக. இப்போ மாங்காய் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தான் வண்டியில் வருது. ஸோ வந்த உடனே என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறோம்? அந்த மாதிரி ஊறுகாய் வாஷிங் மாங்காய் வாஷிங் மாங்காய் வந்து வாஷிங் பண்ணுவோம். வாஷிங் பண்ணிட்டு நீட்டா நேல் வச்சு சரிங்க. அப்புறம் கட்டிங் ஆகும் சார். கட்டிங் ஆன ப்ரொடக்ஷன் வந்து மிஷின்ல போட்டு கட் பண்ணி நீட்டா ஒன்லி சால். ஓகே. இப்போது ஆக்சுவலாக அது பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஊறுகாயெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ சின்ன சின்ன மேனுஃபேக்சர்லாம் ரொம்பவே ப்ராப்ளம்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லைன்னா மார்க்கெட்டில் நிறைய பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறீங்க? குவாலிட்டி பாருங்க சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. ஹோம்மேட் பிக்கிள் மாதிரி இருக்கு. குவாலிட்டி பாருங்க சார். குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி, நல்ல டேஸ்டா. மீரா நம்பர் 1 பிக்கிள் தான் சார் வச்சிருக்கோம். ஓகே. குவாலிட்டி பாருங்க சார். பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. சரிங்க.